Hi friends, UPSC Prelims 2026 கொஸ்டின்ஸ் நம்ம டெலகிராம் சேனலில் எவ்வளோ ரிப்ளேட் ஆகிருக்குன்னு பார்க்கலாமா? நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வர எல்லா ஸ்க்ரீன்ஷாட்டும் நம்ம டெலகிராம் சேனலில் குவிசஸோ நோட்ஸோ அல்லது மேப் ஃபார்மெட்ஸில் இருக்கிறது மட்டும்தான். ஓகேங்களா? இந்த டைம் வந்து 49 UPSC Prelims கொஸ்டின்ஸ் கான்செப்ட் ரிப்ளேட் ஆகிருக்கு. ப்ரீவியஸ் இயர்ஸை கம்பேர் பண்ணுறோம் இது கம்மி தான். ஃபார் எக்ஸாம்பிள் 2025 60+ கொஸ்டின் கான்செப்டும் 2024 50+ கொஸ்டின்ஸ் கான்செப்டும் ரிப்ளேட் ஆகிருக்கு. ஏன்னா ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கிறதுனால இந்த டைம் வந்து அவ்வளோவும் கரெக்டாக வந்து கொடுக்க முடியல ப்ரீவியஸ் இயர் மாதிரி. இந்த வீடியோவில் நம்ம சேனல் வந்து டைரெக்டாக 100% இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஹிட்ஸ் ஆகிருக்கு. தென் 80 to 90% நம்ம கொஸ்டின்ஸ் கண்டென்ட் வந்து ரிப்ளேட் ஆகிருக்கும். சிம்பிள் லாஜிக் மூலமாகவே அந்த கொஸ்டின் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். லேட்டர் வந்து மாடல் ஓவர்லேப் அண்ட் கான்செப்ட் ரிஃப்ளெக்ஷன் இது மாதிரி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்கிட்டும் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ண தயங்காதீங்க. ஃபர்ஸ்ட், டைரக்ட் ஹிட் கேட்டகரிஸ். நம்ம குரூப்லேருந்து ஈஸியாக வந்து அட்டெண்ட் பண்ணிக்கிற டாபிக்ஸ் பார்க்கலாம். First question பார்க்கலாம் friends. Which of the following statements rare earth elements and critical minerals are correct? First statement, modern technology innovation including AI, robotics and space exploration extensively utilize rare earth elements. Second, China has the highest share in mining RRE. The Government of India launched National Critical Mineral Mission in 2025 to establish a robust framework for self-reliance in critical mineral sector. Fourth statement, rare earth elements are set of 13 metallic elements. Select the correct answer. Correct answer என்னன்னா ஆப்ஷன் A 1 and 3. சரி, நம்ம சேனல் எது மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட், ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் எடுத்துக்கோங்களேன். 17 கிரிட்டிக்கல் எலமெண்ட்ஸ். ஸோ 13 இல்லையா? ஸோ வந்து ஸ்டேட்மெண்ட் 4 வந்து எலிமினேட் பண்ணிடலாம். அப்படின்னா அது ஆப்ஷன் சி அண்ட் ஆப்ஷன் டி வந்து ஆன்சராக வராது. ஸோ வந்து தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். ஸோ ஆப்ஷன் ஏ பியில் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சுக்கலாமா? அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட்மெண்ட் 3 வந்து யூபிஎஸ்சி கொஸ்டினில் எது மாதிரி கேட்டிருக்காங்களோ அதே மாதிரி நம்ம வந்து ஆல்ரெடி கேட்டுக்கிறோம். ஒரே சென்டென்ஸ் ஒரே வேர்ட் கூட மிஸ் பண்ணாமல் பர்ஃபெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. நீங்களே பார்த்துக்கோங்க. ஓகே, சைனா ஹஸ் தி ஹையஸ்ட் ஷேர். ஓகே, ஆல்ரெடி பார்த்து தான். சைனா வந்து இங்கே பாருங்கள், அக்கௌண்ட்ஸ் மோர் தென் ஆஃப் ஆஃப் தி குளோபல் ரேர் எர்த் எலமெண்ட்ஸ். அதுவும் நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்கோம். ஆனால் வந்து செகண்ட் இருந்து இந்தியா இருக்கானா? இல்லவே இல்லை. இந்தியா வந்து 5th லார்ஜஸ்ட் ரிசர்வர்ஸாக இருக்குது. ஆனால் மோஸ்ட்டாக வந்து சைனா கிட்ட தான் நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து ஸ்டேட்மெண்ட் 2 வந்து இன்கரெக்ட். ஓகே, ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்னது? ஏஐ ரோபோட்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இது பண்ணி பாருங்க, எலக்ட்ரானிக்ஸ், டிஃபென்ஸ் அது மாதிரி செக்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ 1 and 3. Second question, which of the following statements with regard to National Quantum Mission are correct? Statement 1, it aims developing intermediate scale quantum computers with 52,000 physical qubits. Second, this implementation includes setting up of 4 thematic hubs in academic and national research and development institutes across the India. Select the correct answer using the code given below. A1, B2, C both, D neither. Correct answer என்ன? ஆப்ஷன் C ரெண்டுமே கரெக்ட் தான். நம்ம சேனலில் எது மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இவ்வளோ 52,000 கியூபிட்ஸ் ஆல்ரெடி கிளியராக மென்ஷன் பண்ணிட்டு இருக்குமா? அதே மாதிரி 4 தீமேட்டிக் ஆப்ஸ் வந்து செட்டப் பண்ணுறோம். அது மாதிரி வந்து அதுவும் ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆன்சர் எக்ஸ்பிளனேஷனும் பாருங்கள், 52,000 தென் 4 ஆப்ஸ் வந்து எது மாதிரி பண்ணியிருக்கோம் அது மாதிரி சொல்லியிருக்கோம். தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? Which one of the following correctly represents 3 key sub-indexes of Financial Inclusion Index of RBI? Correct answer என்ன? ஆப்ஷன் சி அக்சஸ், யூசேஜ் அண்ட் குவாலிட்டி. நம்ம சேனல் இது மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும் பார்க்கலாமா? என்ன நம்பர் டைப்ஸ் கேட்டுக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து மெயின்ஸ் டேட்டா பாயிண்ட் கொடுக்கும்ல, அதில் பாருங்கள் RBI ஃபினான்ஸ் இன்க்ளூஷன் இண்டெக்ஸ். அதில் வந்து 3 சொல்லியிருப்போம், அக்சஸ், யூசேஜ் அண்ட் குவாலிட்டி. அது மட்டும் இல்லாமல் கொஸ்டின்ஸும் வந்து 2 டைம் கேட்டிருக்கோம். பாருங்கள், ஃபினான்சியல் இன்கம் 3 ப்ராட் பாராமீட்டர்ஸ், அக்சஸ், தென் யூசேஜ் அண்ட் குவாலிட்டி. ஓகே, தென் அதில் ஆன்சர் எக்ஸ்பிளனேஷனும் கரெக்டாக வந்து அக்சஸ்க்கு 35, யூசேஜ் 45, குவாலிட்டிக்கு 25 அது மாதிரி பார்த்துருக்கோம். ஸோ வந்து ரிப்பீட்டாக பார்த்தா இந்த கொஸ்டின் நம்ம ஈஸியாக வந்து அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கலாம். ஃபோர்த் கொஸ்டின், ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப் அது ரிலவெண்ட்டானது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா அண்ட் மிசோரம் அவங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் வந்து 5th ஷெட்யூல் வந்து தந்திருக்காங்க. செகண்ட், சம் ட்ரைப்ஸ்க்கு வந்து இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு எக்ஸெப்ஷன் தந்திருக்காங்க. தேர்ட், கான்ஸ்டியூஷனில் வந்து ரிசர்வேஷன் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டி உமன்ஸ்க்கு வந்து பஞ்சாயத்தில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த டைம் வந்து பாருங்கள், how many of the statements correct அது மாதிரி 1 2 3 இல்லாட்டி வந்து சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் 1 and 2 அது மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் கேட்டிருக்காங்க. ஓகே, இதனால கரெக்ட் ஆன்சர் என்னன்னா, there are 2 statements correct that include statement 2. ஓகே, எது மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்கலாமா? அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரான்றது வந்து என்னென்னா 6th ஷெட்யூலில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட். அதே மாதிரி ஆர்டிகல் 243 டியில் வந்து என்னென்னா
உமன்ஸ் இன் பஞ்சாயத்தில் வந்து எஸ்சி அண்ட் எஸ்டிக்கும் ரிசர்வேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஈஸியாக வந்து ஸ்டேட்மெண்ட் 1 and 3 வந்து நம்ம சேனல் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருந்துக்கலாமா. ஸோ இப்போ வந்து எது மாதிரி நம்ம சேனல் வந்து பண்ணது 100% ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணலாமா. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்டாக, ஸோ வந்து என்ன பண்ணிக்கலாம், ஆப்ஷன் டி எடுத்துருங்க. ஆல் 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். அது வந்து ஆப்ஷனை வந்து எலிமினேட் பண்ணிடலாமா. ஓகே, தட் இஸ் ஒன்லி ஒன் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட். தப்பு. ஏன்னா வந்து ஸ்டேட்மெண்ட் 1 and 3 வந்து நம்ம வந்து கரெக்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். பாருங்கள், இப்போ வந்து ஏ அண்ட் பி இருக்குது. தேர் ஆர் 2 ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். தட் 1 and 3 ஸ்டேட்மெண்ட் ஓகே. பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்ட். ஸோ வந்து ஆப்ஷன் பியும் எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ கரெக்ட் ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ. இது மாதிரி எலிமினேட் பண்ணியும் நம்ம வந்து ஈஸியாக வந்து ஆன்சர் வந்து இது பண்ணிக்கலாம். ஏன்னா கொஸ்டின் ஆப்ஷனை பார்த்தோன்னா என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு கொஞ்சம் நீங்கள் டென்ஷன் ஆகாமல் ஜஸ்ட் காமாக திங்க் பண்ணாவே ஈஸியாக அந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணிட்டுக்கலாம். நெக்ஸ்ட் 5th கொஸ்டின், பாரத் ஃபோர்காஸ்ட் சிஸ்டம் வெதர் மாடல் அதுக்கு ரிலவெண்ட்டாக கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, இதனோட எய்ம் என்னென்னா பஞ்சாயத்து லெவலில் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணும் வெதர்ன்றது. செகண்ட் வந்து இதை யார் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா ஐஐடி டெல்லி. கரெக்ட் ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ ஒன் ஒன்லி. நம்ம இது மாதிரி நமக்கு சேனல் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாமா. பாருங்கள், கொஸ்டின் வந்து கேட்டிருக்கோம். பாரத் ஃபோர்காஸ்ட் சிஸ்டம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனோட எய்ம் என்னென்னா வில்லேஜ் அண்ட் பஞ்சாயத்து லெவலில் வந்து வெதர் ஃபோர்காஸ்ட் பண்ணுறது. ஸோ வந்து ஸ்டேட்மெண்ட் 1 வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து லிங்க் பண்ணிக்கலாமா. ஆனால் பாருங்கள், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இது வந்து யார் டெவலப் பண்ணால் இந்தியன் மீட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், ஐஐடி டெல்லி இல்லை. ஸோ வந்து ஆப்ஷன் 2 வந்து தப்பானது. கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ ஒன் ஒன்லி. 6th கொஸ்டின், டீப் ஓஷன் மிஷன்ஸ் அது ரிலவெண்டானது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இது யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ் அது மாதிரி சொல்லியிருந்தாங்க. செகண்ட் மார்ச்சியா 6000 இது வந்து 3 பீப்புளை வந்து டீப் சி வந்து எக்ஸ்ப்ளோரேஷனுக்காக கொண்டு போக போகிறாங்க. சமுத்திராயனும் வந்து இந்த மிஷனில் வந்து பார்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிப்பாங்க. கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி 2 and 3. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஏன்னா இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. சரி, நம்ம கொஸ்டின்ஸ் எது மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்கலாமா. டீப் ஓஷியன் மிஷன்ஸ். ஓகே, இது வந்து பாருங்கள் 6000 meters 3 members வந்து அலோவ் பண்ண போகிறாங்க. இது வந்து யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸோ ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட் 1 வந்து எலிமினேட் பண்ணுங்களேன். கரெக்டாக வந்து பாருங்கள் 3 ஆப்ஷன்ஸ் வந்து எலிமினேட் பண்ணிடலாம். கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் சொல்லலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஆல்ரெடி நிறைய டைம் கேட்டிருக்கோம். மார்ச்சியா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, மேன் சப்மர்ஷல், இது வந்து யாருன்னா என்ஐஓடி மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. 6000 meter 3 persons இருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி 2 and 3. சமுத்திராயன் ரிலவெண்ட்டாகவும் நம்ம வந்து ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் நம்ம டெலிகிராம் சேனலில் கேட்டிருக்கோம். நெக்ஸ்ட் டாபிக் போகலாமா. 7th கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் டிஃபென்ஸ் ஹார்ட்வேர் இஸ் மேனுஃபேக்சர்ட் இன் இந்தியா. அதாவது இந்தியாவிலேயே நம்ம கண்ட்ரிலே ப்ரொடியூஸ் பண்ணுற வெப்பன்ஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் S-13 Mk1 ஃபைட்டர் ஜெட், செகண்ட் T-19 Mk3 டேங்க்ஸ், தேர்ட் அக்லோ கிளாஸ் சப்மரைன். கரெக்ட் ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ. ஃபர்ஸ்ட் ரன் மட்டும் தான் இந்தியாவில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவோம். இது வந்து ரஷ்யா கிட்ட வந்து இம்போர்ட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட இந்த 3 வெப்பன்ஸ் வந்து ரஷ்யா இந்தியா கோஆபரேஷன் ரிலவெண்டானது தான். சரி, நம்ம டெலிகிராம் சேனலில் எது மாதிரி கேட்டிருக்கோம் பார்க்கலாமா. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. Bilateral projects include supply of S-400, license production of T-90 tanks and Su-30K. ஓகே, அப்படின்னா லைசன்ஸ் வந்து இருக்காங்க இந்தியாஸ்லேயே ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. எதுக்கு பாருங்கள், இந்த 2 ஆப்ஷன்ஸ் இருக்கா, S-30 and T-90. ஸோ வந்து ஆப்ஷன் ஏ செலக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அக்லோ கிளாஸ் சப்மரைனுக்கும் வந்து நம்ம ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கோம். ஐஎன்எஸ் சக்ரா 3, இட் இஸ் ஏ அக்லோ கிளாஸ் நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரைன் தட் ஆஸ் இந்தியாஸ் லீஸ் ஃப்ரம் ரஷ்யா. அதான் வந்து இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து லீஸ் வாங்கியிருக்கோம். அப்படின்னு என்னது, அக்லா கிளாஸ்ன்றது வந்து ரஷ்யாவில் தான் ஒன்றும் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜஸ்ட் வந்து கடை வாங்கி மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், தெரிஞ்சுக்கலாம். ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஆப்ஷன் ஏ 1 and 2 ஒன்லி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ். அதில் ஒன்றாக கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன, என்பிஎஃப்சி வந்து டிமாண்ட் டெபாசிட் டிடியை அக்செப்ட் பண்ண முடியாது. செகண்ட், எல்லா என்பிஎஃப்சியும் வந்து ஆர்பிஐக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். தேர்ட் வந்து என்னென்னா என்பிஎஃப்சி வந்து பார்ட் ஆஃப் பேமெண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம். அப்புறம் வந்து செக்கை வந்து இஷ்யூ பண்ணல பவர் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட், டெபாசிட் இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டி இன்சூரன்ஸ் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன்ஸ் இஸ் நாட் அவைலபிள் டு என்பிஎஃப்சி. கரெக்ட் ஆன்சர் என்னென்னா 1 and 4. ஓகே, இந்த கொஸ்டின்ஸ் எது மாதிரி நம்ம சேனல் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்கலாமா. பாருங்கள், என்பிஎஃப்சியில் சொல்லியிருப்போம். அதில் வந்து என்னென்னா அக்செப்ட் டிமாண்ட் டிபீஸ் அது மாதிரி சொல்லியிருப்பாங்களே, ஆனால் வந்து அது வந்து இன்கரெக்ட். ஓகே, எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லிப்போம். அது வந்து என்னென்னா டிடிஇ அண்ட் வந்து செக் வந்து இஷ்யூ பண்ணுறதுக்கு பவர் இல்லை. ஓகே ஓகே அப்படின்னா கொஸ்டின் வந்து பாருங்கள், டிடிஏ வந்து அக்செப்ட் பண்ண முடியாதா. ஓகே, ஸ்டேட்மெண்ட் வந்து 1 வந்து கரெக்டாக அப்படின்னா வந்து சி அண்ட் டிஏ வந்து எலிமினேட் பண்ணிடலாம். அதே மாதிரி பாருங்கள், செக் வந்து இஷ்யூ பண்ணுறது பவர் இருக்கா, இல்லவே இல்லை. ஸோ வந்து என்னென்னா தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்ட். ஓகே, ஸோ வந்து ஆப்ஷன் பி எலிமினேட் பண்ணிட்டா.
நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்கிறது ஆப்ஷன் ஏ 1 and 4 only. Next question. Ships from which of the following countries have to cross Strait of Hormuz to reach out Indian Ocean? Bahrain, Syria, Qatar, Egypt. Correct answer என்ன? ஆப்ஷன் பி 1 and 3. பக்ரைன் அண்ட் கொட்டார் மட்டும் வரும். ஓகேங்களா? ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வந்து ரீசெண்டாக வந்து கேஸ் வெர்சஸ் பெட்ரோல் அது மாதிரி வந்து ரிப்பீட்டாக தான் வந்துச்சு. ஸோ வந்து எல்லாருமே எக்ஸப்ட் பண்ண டாபிக் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் மட்டும் ஆல்ரெடி நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கோம். ஓகேங்களா? விச் ஆஃப் த கண்ட்ரிஸ் பார்டரிங் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்? ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வந்து என்னன்னா ஒன்லி லிங்க் பிட்வீன் பெர்ஷியன் கல்ஃப் கண்ட்ரிஸ் டு இந்தியன் ஓஷன்ஸ். அதே மாதிரி பாருங்கள், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் நிறைய டைம் வந்து ரிப்பீட் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். என்னென்ன கண்ட்ரி வந்து பாருங்கள், பக்ரைன், தென் வந்து கொத்தார். ஓகே, ஸோ வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்ட். தென் வந்து எகிப்த் வந்து ரெட் சி வந்து ரெலவெண்ட்டாக நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். அதே மாதிரி வந்து சிரியான்றது வந்து என்னென்னா மெடிட்டேரியன் சீயை வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓவராலாக கன்க்ளூட் பண்ணால் கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 1 and 3 ஒன்லி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ் இதனுடைய ஆப்ஜெக்டிவ் என்னன்னு கேட்டிருந்தாங்க. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி, டு பிரேக் டாமினன்ஸ் ஆஃப் லார்ஜ் ஸ்கேல் இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் பை எனேபிளிங் இன்ட்ராபபிலிட்டி அக்ராஸ் த நெட்வொர்க்ஸ். நம்ம டெலிகிராம் சேனல் இது மாதிரி ரிப்ளேட் பண்ணிக்கோம் பார்த்தீங்களா? ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ் அதில் சொல்லிப்போம் பாருங்க, டாஸ்க் டு இன்டகிரேட் இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் ஆன் ஓடிடிசி. அகைன் இன்னொரு கொஸ்டின் பாருங்க, ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ். It is a network interconnected e-commerce marketplaces through sellers including brands can list sell their products directly to customers bypassing middlemen and intermediaries. அதே மாதிரி மெயின்ஸ் வந்து டேட்டா கொடுக்கல, அதுலேயும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓப்பன் நெட்வொர்க் டிஜிட்டல் காமர்ஸ்னா என்ன? அகைன் ஒன்ஸ் ஃபார் கொஸ்டின், ஓப்பன் மோட் டிஜிட்டல் காமர்ஸில் வந்து அதனுடைய அப்ஜெக்டிவ் என்னென்னு. ஸோ வந்து இதெல்லாம் பார்த்தா நம்ம ஈஸியாக வந்து கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சின்னு சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து மொய்டாம்ஸ் ரிலேட்டடாக வந்து இது வந்து தைஹோம் கிங்டம் வந்து பிங் பண்ணாங்க. ரீசெண்டாக வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ் வந்து யுனெஸ்கோ அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்ன கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட், தே ஆக்டட் ஆஸ் ஏ ஆர்மர்டு ஃபோர்ட்ரஸ். செகண்ட், தே ஆர் ரீக்ரியேஷன் ஆஃப் சென்டர்ஸ் ஆஃப் ராயல் அண்ட் நோபல்ஸ். தேர்ட், தே வேர் பரியல் கிரவுண்ட்ஸ் ஃபார் ராயல்ஸ் அண்ட் நோபல்ஸ். ஃபோர்த், தே வேர் பேட்டில் ட்ரில்ஸ் சென்டர்ஸ் ஆஃப் தி ராயல்ஸ் அண்ட் நோபல்ஸ். செலக்ட் தி கரெக்ட் ஆன்சர் யூசிங் தி கோட் கிவன் பிலோ. கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி 3 ஒன்லி. ஓகேங்களா? நம்ம வந்து ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிப்போம் பாருங்க, யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ் 43 வந்து 2024 அனௌன்ஸ் பண்ணாங்க. இது வந்து என்னன்னா மவுண்ட் பரியல் சிஸ்டம் ஆஃப் ஹோம் டைனஸ்டி. கரெக்டாக வந்து மென்ஷன் அதாவது தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான். ஓகேங்களா? ஆர்மர் ஃபோர்ட்ரேஸ் இல்லாட்டி நோபல்ஸ்க்கு வந்து ரெலவெண்ட்டாக இல்லை. ஓகே, இது வந்து ஜஸ்ட் ஒரு பரியல் சைட்ஸ். ஆல்ரெடி நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து மென்ஷன் பண்ணிப்போம் மைன்ஸ் அந்த மேப் ரிலேட்டடானது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னா மகாதேவ் நேஷனல் பார்க் அது ரெலவெண்ட்டானது. இது வந்து டைகர் ரிசர்வ்ஸாக வந்து 2025 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து சாகே சாகர் ராம்சார் சைட்டும் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. இது வந்து என்னன்னா மத்திய பிரதேஷ் அண்ட் ராஜஸ்தானுக்கு பிட்வீனில் இருக்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி 1 and 2 ஒன்லி. ஓகே, நம்ம சேனலில் இது மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்கலாமா? பாருங்க, மத்திய பிரதேஷ் நேஷனல் பார்க் நியூயஸ்ட் டைகர் ரிசர்வ்ஸ் மத்திய பிரதேஷ் அந்த டைட்டில் தான் சொல்லியிருக்கோம். ஸோ வந்து ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து 1 வந்து கரெக்ட். ஸோ வந்து சி அண்ட் டியை வந்து எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, தென் வந்து இது வந்து என்னென்னா சாகே சாகர் லேக்ஸ் வந்து இருக்குன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்குமா அதர் ஃபீச்சர்ஸில். ஸோ வந்து நான் ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்ட். ஓகே, ஸோ வந்து ஆப்ஷன் பி 1 and 2 தான் கரெக்டானது. இது வந்து என்னென்னா ஸ்டேட்மெண்ட் 3 வந்து இது மாதிரி இன்கரெக்ட்னா பாருங்களேன், இது வந்து மத்திய பிரதேஷில் மட்டும்தான் இருக்கும். ஓகே, இது வந்து என்னென்னா ராஜஸ்தானில் இருக்காது. அதுவும் வந்து நம்ம வந்து கிளியராக மென்ஷன் பண்ணிப்போம், சிவ்புரி டிஸ்ட்ரிக்ட் மத்திய பிரதேஷ் மட்டும்தான் லொக்கேட் ஆகிருக்குன்னு. Next, which of the following countries are members of European Union? Belarus, Poland, Germany, Switzerland. கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி போலந்து அண்ட் ஜெர்மனி. ஓகேங்களா? இது வந்து ஈஸியாக வந்து டேரெக்டாக கொஸ்டின் கேட்கலனாலும் நம்ம வந்து எலிமினேஷன் ட்ரிக் மூலமாக ஆன்சர் பண்ணலாம். அதே மாதிரி தெரிஞ்சுக்கலாமா? இங்கே பாருங்கள், 4 நான் யூரோப்பியன் மெம்பர் கண்ட்ரிஸ். ஷேங்கான் ஏரியா வந்து அடிக்கடி நியூஸில் வந்துச்சு. ஓகே, அதனால் வந்து நம்ம மேப் ரெலவெண்ட்டாக அதை சொல்லியிருந்தோம். அதில் வந்து என்னென்னா 25 யூரோப்பியன் மெம்பர் கண்ட்ரிஸ் இருப்பாங்க, 4 நான் யூரோப்பியன் மெம்பர் கண்ட்ரிஸ் இருப்பாங்க. அது என்னன்னு பாருங்கள், 4 யூரோப்பியன் இல்லாத மெம்பர்ஸ் ஐஸ்லாந்து, நார்வே, சுவிட்சர்லாந்து அண்டு எஸ்பிஸ்தான். ஓகே, இதில் பார்த்தீங்களா சுவிட்சர்லாந்துன்றது வந்து என்னென்னா நான் யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸ். அப்படின்னா ஃபோர்த் வந்து இன்கரெக்ட். ஃபோர்த் வரதெல்லாம் எலிமினேட் பண்ணுங்களேன். ஆப்ஷன் ஏ இல்லை, ஆப்ஷன் பி இல்லை, ஆப்ஷன் டி இல்லை. ஸோ வந்து ஈஸியாக நம்ம வந்து ஆப்ஷன் சி அதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி பெலாரஸ்ன்றதும் நான் யூரோப்பியன் கண்ட்ரி அது மாதிரி தெரிஞ்சுக்கலாம்னா, ஒரு டைம் வந்து யூரோப்பியன் யூனியன் வந்து இந்தியா வந்து ஜாபாட் 2025 எக்ஸசைஸ் பார்ட்டிசிபேட் அகேன்ஸ்ட் பண்ணாங்க. அதை வந்து யார் ரன் பண்ணாங்கன்னா ரஷ்யா அண்ட் பெலாரஸ் வந்து கம்பைன் பண்ணி பண்ண ஆப்ரேஷன் தான்.
ஸோ வந்து பெலாரஸும் வந்து அப்படின்னா யூரோப்பியன் யூனியனில் மெம்பர் இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதே மாதிரி தான் பெலாரஸ் வந்து எஸ்சிஓவில் வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. ஸோ வந்து ஈஸியாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். பெலாரஸும் மெம்பர் இல்லை. அதே மாதிரி வந்து போலாந்தும் வந்து யூரோப்பியன் யூனியனில் மெம்பர்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து ஈஸியாக எலிமினேஷன் ட்ரிக் மூலமாகவும் இந்த கொஸ்டின் நம்ம வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெகார்ட் டு ஜீனோம் இந்தியா ப்ராஜெக்ட்ஸ் கரெக்ட்? அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட், இது வந்து ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டில் பார்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ஃபண்ட் பண்ணுறது யாருன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி. தேர்ட் என்னன்னா, இட் இஸ் எ பிரைமரி எய்ம் பில் டு ஜெனட்டிக் டைவர்சிட்டி ஆஃப் இந்தியன் பாப்புலேஷன். ஓகே, கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி 2 and 3 ஒன்லி. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்ட். ஏன்னா ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் வந்து 1990 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, 2003 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, அந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. ஆனால் நம்ம இதே பாருங்களேன், ஜீனோம் இந்தியா ப்ராஜெக்ட் வந்து நம்ம கொஸ்டின் கேட்டிருக்கோம் பாருங்க, 2020 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வந்து என்னன்னா சிஎஸ்ஐஆர் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணல. இதில் வந்து பாருங்கள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஜெனட்டிக் டைவர்சிட்டியை வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு தான் அதனோட எய்ம். ஸோ வந்து ஈஸியாக சொல்லலாம் ஆப்ஷன் 2 and 3 வந்து கரெக்ட். இது வந்து ஆல்ரெடி இந்த கம்ப்ளீட் பண்ண ப்ராஜெக்ட்னால இதில் வந்து பார்ட் இல்லை. இது வந்து வேர்ல்டு லெவலில் பண்ணது. இது வந்து இந்தியா லெவலில் நம்ம வந்து இண்டிபெண்ட்டாக பண்ணியிருக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் 15th கொஸ்டின், ரீவேம்ப்டு ராஷ்ட்ரிய கிராம் ஸ்வராஜ் அபியான் அதுக்கு ரெலவெண்ட்டாக கரெக்டானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் பீரியட் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 2021 டு 31 மார்ச் 2026 வரை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. இதனோட கீ அப்ஜெக்டிவ் என்னென்னா, டெவலப் கவர்னன்ஸ் கேப்பபிலிட்டிஸ் ஆஃப் பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷன் டு டெலிவர் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். தேர்ட், இது வந்து என்னென்னா சென்ட்ரல் ஃபண்டிங் ஸ்கீம், அதாவது 100% வந்து யூனியன் கவர்மெண்ட்டே எடுத்துக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. கரெக்ட் ஆன்சர் என்ன தெரியுமா? ஆப்ஷன் பி 2 ஒன்லி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்ட். ஏன்னா வந்து இதனோட பீரியட் நம்ம பாருங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்போம். 2022 டு 2026, 2021 ஸ்டார்ட் பண்ணல. ஓகே, இந்த டைம் ரொம்ப ரொம்ப மைன்யூட்டான டேட்டா இயர் அது மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து கேட்டிருக்க மாட்டாங்க. ஸோ வந்து இது பண்ணலாம். சரி, தேர்ட் ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலை வந்து ரீச் பண்ணுறது, அதுவும் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்குமா? ஓகே, தென் வந்து தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்ட். அது ஏன்னா சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம், நம்ம நான் வந்து டெலிகிராம் சேனல் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம்ல, சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம்னா உங்களுக்கே தெரியும். ஸ்கீம் ரெண்டு இருக்குது, சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம், சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீம். செக்டர் ஸ்கீம்னா என்டையராக வந்து நூறுரூபா ஒரு ப்ராஜெக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஃபண்ட் பண்ணுவாங்க. அதே ஸ்பான்சர் ஸ்கீம்னா ஃபார் நார்மல் ஸ்டேட்க்கு வந்து 60:40, நார்த் ஈஸ்ட்னா 90:10, அது யூனியன் டெரிட்டரினா 100 மாதிரி தருவாங்க. ஸோ வந்து இது வந்து இன்கரெக்ட் தான் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் வந்து இன்கரெக்ட். ஸோ கரெக்டான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி 2 ஒன்லி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் ரிலவெண்டானது. ஓகே, MPI ஸ்டார்ட்டாக சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், MPI is calculated using Alkari-Post methodology. Second, MPI calculated by Niti Aayog as 12 indicators. Third statement, maternal health and bank accounts are common indicators in MPI and of Niti Aayog and UNDP. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ 1 and 2 ஒன்லி. நம்ம வந்து நம்ம சேனலில் இது மாதிரி கொஸ்டின் கேட்டுருக்கோம் பார்க்கலாமா? மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் ஜென்ரலாகவும் கேட்டிருக்கோம். நம்ம நேஷனல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அது மாதிரி வந்து 2 டைம் கேட்டிருக்கோம். ஓகேங்களா, மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸில் வந்து அல்கரி போஸ்டர் வந்து சொல்லியிருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு இந்த இது வந்து கேள்விப்படாததாக இருந்தாலும் நம்ம வந்து நம்மளுடைய நீதி ஆயோக் ரிப்போர்ட்டை மட்டுமே ஒழுங்காக பார்த்துருந்தா கூட ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டேட்மெண்ட், ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு இந்த கொஸ்டின் வந்து ஈஸியாக அது மாதிரி அட்டன் பண்ணலாம். பார்க்கலாமா? 10 ஒரிஜினல் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. அதே வந்து நம்ம நீதி ஆயோக் வந்து புதுசாக 2 இண்டிகேட்டர்ஸ் ஆட் பண்ணிக்கிறாங்க. ஒன்று என்னன்னா மேட்டர்னல் ஹெல்த் அண்ட் பேங்க் அக்கௌண்ட். இப்போ வந்து பாருங்க கொஸ்டினை பாருங்களேன், இதில் வந்து 12 இண்டிகேட்டர்ஸ் சொல்லியிருக்காங்களா? ஆமாம், 10+2, ஏன்னா நீதி ஆயோக் வந்து 2 ஆட் பண்ணதுனால 12 இண்டிகேட்டர்ஸ் ஆச்சு. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்டானது தான். அதே பாருங்களேன், மெட்டர்னல் ஹெல்த்தும் பேங்க் அக்கௌண்ட்டும் காமனாக இருக்கும் ரெண்டுத்துலேயும். நீதி ஆயோக் ரிலீஸ் பண்ணுறதும் சரி, UNDPலும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கும், இந்த 2 ஃபீச்சர்ஸ் வந்து நீதி ஆயோக் தான் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்ட். தேர்டை வந்து ரிமூவ் பண்ணுறங்க, ஆப்ஷன் பி காணாமல் போயிடும். தென் வந்து ஆப்ஷன் சியும் வந்து காணாமல் போயிடும். கரெக்ட் ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ 1 and 2 ஒன்லி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் 17th கொஸ்டின் நம்ம ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்கலாமா? ஓய்கோ டேக்ஸ் சர்டிஃபிகேஷன் வந்து எரிசெல்க்கு வந்து தந்திருக்காங்க. அது மாதிரி கொடுத்துட்டு அதனால் வந்து என்ன பெனிஃபிட்ஸ் அது மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இட் அலோஸ் இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் டு காம்பீட் ஹை டிமாண்ட் மார்க்கெட்ஸ் தட் prioritize chemical free products. Second, it confirms that Eri Silk meets international safety, environment and quality standards, enabling this entry into premium eco-conscious market. கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி, போத் ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட். சரி, நம்ம டெலிகிராம் சேனலில் இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்கலாமா? பாருங்கள், ஓகோ டேக்ஸ் சர்டிஃபிகேஷன் ஆஃப் எரிசெல்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் சொல்லி போனால் இது வந்து கெமிக்கல் ஃப்ரீ ப்ரொடக்ஷன் வந்துருக்கு. ஸோ வந்து ஸ்டேட்மெண்ட் 1 வந்து நம்ம வந்து
கரெக்டுன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பாருங்கள், இந்த கொஸ்டின் வந்து கேட்டுப்போம், எந்த ஸ்டேட்டில் வந்து இது பண்ணிங்கன்னா மேகாலயாவில் இது பண்ணியிருப்போம். அதில் வந்து அது மட்டும் இல்லாமல் எரிசில்க்ஸ் வந்து ஜிஐ டேக்கும் வந்து இருக்கும். ஸோ வந்து ஜிஐ டேக்னா தெரியும், ஒரு ப்ரீமியமான ஒரு யூனிக்கான பொருளுக்கு தான் தருவாங்க. ஸோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு டைமும் சொல்லியிருப்பாங்க, இது வந்து குளோபல் டிமாண்ட் வந்து ரைஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது எரிசில்ஸ்க்கு. ஏன்னா வந்து ஜிஐ டேக் வந்து இது பண்ணியிருக்கோம், கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்குது, எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அது மாதிரி இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து நம்ம இந்த டாபிக் வந்து கேட்டிருக்கோம். ஸோ வந்து ஏன்னா இம்பார்ட்டன்ட் டாபிக் நியூஸில் அடிக்கடி வந்துச்சு. ஸோ அதனால தான் நம்ம ரிப்பீட்டாகவும் கேட்டிருக்கோம். ஸோ ஒன்லி யூபிஎஸ்சிலும் இந்த டாபிக் வந்து வந்திருக்கு. ஸோ வந்து இப்போ ஏதாவது ஒரு டாபிக் வந்து அதே டைம் வந்தால் அது வந்து எக்ஸாமுக்கு கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நம்ம இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே மேம்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி இன் இந்தியா, அதில் வந்துட்டா கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாமா? ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் டிசபிலிட்டி ஆக்ட் 2018 வந்து பாஸ் பண்ணாங்க. இது வந்து ரிசர்வேஷன் வந்து கண்டிப்பாக தரணும் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் எஜுகேஷனில், அது மாதிரி சொல்லியிருப்பாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து சர்மகிய பாரத் அபியான், அதில் வந்து 3 கீ டொமைன்ஸ் வந்து அவங்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி வந்து ப்ரொமோட் பண்ணணும், அது மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நேஷனல் Diang Finance Development Corporation is a public sector company set up by Ministry of Corporate Affairs, non-profit company. என்டர்பிரினர்ஷிப்பை வந்து பர்சன் வித் டிசபிலிட்டி வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக. ஓகே, இதற்கான கரெக்ட் ஆன்சர் என்ன தெரியுமா? ஆப்ஷன் பி. சரி, இது வந்து இது மாதிரி நம்ம சேனல் வந்து ரிப்ளேட் ஆயிருக்கு. இது மாதிரி வந்து சப்போஸ் நேஷனல் திவ்யாங் ஃபினான்ஸ் வந்து தெரியலனாலும் எலிமினேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சௌமியா பாரத் அபியான் 3 கீ டொமைன்ஸ் வந்து சொல்லியிருக்கலாம். இதில் வந்து ஆப்ஷன் சொல்லியிருக்கிறது வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுதா? ஸோ வந்து ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்ட்னு வச்சுக்கலாம். ஸோ அப்படின்னா எதை எலிமினேட் பண்ணலாம்? ஆப்ஷன் சி அண்ட் இது வந்து டி வந்து எலிமினேட் பண்ணிடலாமா? இது வந்து என்னென்னா, எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் வந்து ரிசர்வேஷன் வந்து மேண்டேட் பண்ணிப்பாங்க 4%. ஆனால் என்னென்னா, அந்த ஆக்ட் வந்து 2016 பாஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? 2018 இல்லை. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் இன்கரெக்ட் தான். பாருங்கள், ப்ரீவியஸாகவே வந்து பார்த்தோம்ல 1 இயர் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. இந்த டைமும் பாருங்கள் 2 இயர்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. அஃபிஷியல் ஆன்சர் கீழும் அதே தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இனிமேல் வந்து அதனுடைய ஸ்கீம் அப்ஜெக்டிவ்ஸ் அது மாதிரி வந்து நம்ம வந்து பார்ப்போம்ல, அது மாதிரி இல்லாமல் டேட்டா இயர்ஸ் அது மாதிரியும் வந்து நம்ம வந்து படிக்கணும். அது மாதிரி வந்து இந்த டைம் வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த டைமும் வந்து இன்னும் மோர் டஃப்பாக தான் இருக்கும். சப்போஸ் நேஷனல் திவ்யாங் ஃபினான்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் உங்களுக்கு தெரியலாம் வச்சுக்கோங்களேன். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டின்னு தான் அந்த மினிஸ்ட்ரிக்கில் தான் மோஸ்ட்டாக வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் நான் ப்ராஃபிட் கம்பெனி ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி அதனாலும் கொண்டு வரப்பாங்க. ஸோ அதையும் வந்து எலிமினேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் எக்ஸ்ட்ரீமாக வந்தால் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தால் இது மாதிரி திங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஈஸியாகவே நம்ம 2016-18 தெரிஞ்சாவே இந்த கொஸ்டினும் ஆன்சர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் த்ரூ 64 11 கேட்டிருந்தாங்க. கொஸ்டின் ஆப்ஷன் பார்க்கலாமா? இட் இஸ் த தேர்ட் சிப் ஃபேப்ரிகேட்டட் அண்டர் த த்ரூ ப்ரோக்ராம். ஓவரால் aim of enable creating microprocessors for India. Second, it is first homegrown 1 GHz 64-bit dual core microprocessor. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி. ரெண்டுமே கரெக்ட் தான். நம்ம சேனலில் இது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கும் பாருங்களேன், நம்பர் ஆஃப் டைம்ஸ் கேட்டிருக்கும், ஏன்னா இம்பார்ட்டன்ட் டைம். ஸோ வந்து இதுலேயும் பார்த்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் த்ரூ 64 அது வந்து என்னென்னா செமிகண்டக்டர் சர்வேலன்ஸ். பாருங்கள், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹோம் க்ரோன் மைக்ரோ ப்ராசஸர் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட்னு எடுத்துக்கலாமா? அதே மாதிரி தான் த்ரூ 64 டெவலப் பண்ணிக்கிறாங்கன்னு யாரும் கேட்டிருக்கோம். அதுலேயும் வந்து கீ டேட்டா வந்து 64 டிஎல், தென் வந்து அதனுடைய ஸ்பீட் வந்து 1 GHz. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு டைம் வந்து கொஸ்டின்ஸை வந்து டேரெக்டாக கொடுத்துருப்போம். வந்து மைக்ரோ ப்ராசஸர் 64 பிட்ஸ், அதனுடைய ஸ்பீட் வந்து 1 GHz அது மாதிரி இருக்கும். ஸோ கரெக்ட் ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி. இந்த டேட்டா கொஸ்டின்ஸ் வந்து இது மாதிரி எடுத்தோம்னா, இன்ஸ்டாகிராமில் வந்து அவங்களுடைய அஃபிஷியல்ஸ் வந்து மினிஸ்ட்ரிஸ் வந்து அப்டேட் பண்ணுவாங்களே, மினிஸ்ட்ரி ஆஃப் எம்ஐபி, அது மாதிரி வந்து அவங்க அப்டேட் பண்ணது தான். ஸோ வந்து கவர்மெண்ட் வெப்சைட்லனா நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணால் ஜஸ்ட் ரீல்ஸ் பார்க்காம இது மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிங்க. நிறைய மினிஸ்ட்ரிஸ் வந்து அஃபிஷியல்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க, அவங்க அப்டேட் பண்ணுறது தான் நிறைய டைம் இந்த கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. ஸோ இன்ஸ்டாகிராமும் நம்ம யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம், அதை வந்து சொல்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபஸ்ட் வீடியோ இதோட கன்க்ளூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மோர் நம்பர் ஆஃப் கொஸ்டின் இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்னு வந்து இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, அதே மட்டும் அதுவும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி கான்செப்ட்ஸ் கொஸ்டின்ஸும் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து ரிப்ளேட் ஆகிருக்கும், அதுவும் வந்து இது மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் வந்து பார்க்கலாம். சப்போஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் இருக்கிறது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த நியூஸ் பேப்பர் அனலைசஸ் சம் டேஸ் வந்து மிஸ் பண்ணிட்டேன், அப்கமிங் டேஸில் கண்டினியூஸாக வந்து அப்டேட் பண்ண போகிறேன். ஓகே, நம்ம டெலிகிராம் சேனல் வந்து லிங்க் இருக்குது, அது வந்து நம்ம பயோவில் இருக்கும், அதை வந்து மிஸ் பண்ணாமல் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்து ஆஸ்பிரன்ஸ் எல்லா ஆஸ்பிரன்ஸும் ரீச் ஆனால் நம்ம வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஓகே, குட் கண்டென்ட்டாக இருந்தால் இது மாதிரி ஒரு ஃப்ரீயான சேனலில் வந்து இருக்குன்னா ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஓகே, அது மாதிரி நீங்கள் கமெண்ட் போட்டாலும் நிறைய மெம்பர்ஸ் வந்து ரீச் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதுவும் வந்து பண்ணுங்கள்.